ஞானறியும் குரலுகளெல்லாம் என்றேதோ பொன்னச்சா, நீ அறியும் குரலும் சங்கும் எல்லாருடைய பொன்மகனே. ஞானேம்பிய சாரும் சரவும் மதுவல்லே பொன்னச்சா, நீ மோந்திய மதுனின் சோர சுடுசோர பொன்மகனே. அக்காணும் மாமலையொன்னும் நம்முடதல் என் மகனே, இக்காணும் கயமும் கரையும் ஆருடேயும் அல்லன் மகனே. புழுபுலிகள் பக்கி பருந்துகள், புழுபுலிகள் பக்கி பருந்துகள், கடலானகள் காட்டுருவங்கள், பலகால பரதெய்வங்கள், புலையாடிகள் நம்மளும் ஒப்பம், நரகிச்சு மறிக்கும் இவ்விடம் இகலோகம் என் மகனே. கலகிச்சு மறிக்கும் இவ்விடம் இகலோகம் என் திருமகனே. புழுபுலிகள் பக்கி பருந்துகள், கடலானகள் காட்டுருவங்கள், பலகால பரதெய்வங்கள், புலையாடிகள் நம்மளும் ஒப்பம், தானே தானே நந்தானே நந்தந்தின நானோ, தனதான தானே நம் தானே நம் தந்தின நானும். திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தமிழ் அல்லாத பிறமொழி படங்களுடைய டீகோட்ஸை பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு திரைப்படம், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். கம்மட்டிப்பாடம் அப்படிங்கிற திரைப்படம் தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது. கம்மட்டிப்பாடம் திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2016 வெளியில் வந்த ஒரு அற்புதமான திரைப்படம். இதில் விநாயகன், துல்கர் சல்மான், சுராஜ் வெஞ்ஞாரமூடு, ஷைன் டாம் சாக்கோ, மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்சிருக்கக்கூடிய சௌபின், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். ஒரு கேங்ஸ்டர் படம் தான். கேங்ஸ்டர் படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கு. இந்திய மொழிகளில் எடுத்தோம்னு சொன்னா இந்த திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 ஆங்கிள் இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று ஒரு கேங்ஸ்டர் இதாக இருக்கு. இன்னொன்று இந்த எளிமையாக வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இந்த நகருக்கு வெளியில ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல வாழக்கூடியவங்க, சேரிகள்ல வாழக்கூடியவங்க, இந்த நபர்களை இந்த குற்ற செயல்கள்ல எப்படி ஈடுபடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில இந்த கதை போகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விநாயகனுக்கும் துல்கர் சல்மானுக்கும் இடையிலான அந்த நட்பு இது எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரியான இதா இருக்கும். இன்னொன்னு இந்த மாஃபியாக்கள் இந்த மக்களுக்கான இடங்கள்ல எப்படி ரியல் எஸ்டேட் இதை அமைக்கிறாங்க, எப்படி கட்ட பஞ்சாயத்துகள் நடத்தி அந்த இடங்களை கபலீகரம் பண்றாங்க அப்படிங்கிற ரீதியில இந்த கதை போகும். இந்த கதை சொல்லப்பட்ட விதத்துல ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படமாக இது ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த திரைப்படத்தை ராஜீவ் ரவி அப்படிங்கிறவர் இயக்கி இருக்கிறாரு. அன்னையும் ரசூலும் அப்படிங்கிற அற்புதமான திரைப்படத்தை ஏற்கனவே இவர் தந்திருக்கிறாரு. இவர் அனுராக் காஷ்யப் மாதிரியான பெரிய இயக்குநர்கள்ட்ட கேமராமேனாக வேலை செஞ்சிருக்கிறாரு. இப்போ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல இந்த கதை ஆரம்பிக்கிறது துல்கர் பாம்பேல ஒரு சினிமா ஷூட்டிங்ல ஒரு பாதுகாப்பு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அவருக்கு ஃபோன் வருது, ஊர்ல இருந்து ஃபோன் வருது. ஃபோன் பண்றது பார்த்தீங்கன்னு சொன்னா விநாயகன் ஃபோன் பண்றாரு. விநாயகன் ஃபோன் பண்ணி ஒரு மனக்குழப்பத்திலே பேசுவாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால இந்த துல்கர் விநாயகனுடைய மாமன் பொண்ணு. சின்ன வயசுலேயே இவங்க சேர்ந்து பழகும் போது சிறு வயதிலேயே இந்த மாமன் பொண்ணுங்க மேல ரொம்ப விருப்பமாக துல்கர் இருப்பாரு. அது விநாயகனுக்குமே தெரியும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க ஒரு பெரிய ஆளான பிறகு இல்ல நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விடாப்படியாக நின்று விநாயகன் கல்யாணம் பண்ணுவார். அந்த கேரக்டரே அப்படிதான். இந்த விநாயகன் அப்படிங்கிற கேரக்டர் இந்த படத்துல வடிவமைச்சிருக்கிறதே ஒரு அடமண்டான கேரக்டரா தான் விநாயகனுடைய கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதுல 3 லேயராக இந்த இதை காட்டுவாங்க. ஒன்று அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது சின்ன வயசுல எப்படி துல்கர் இந்த இடத்துக்கு கம்மட்டிப்பாடம் அப்படிங்கிற இடத்துக்கு வாராரு, இந்த நண்பர்களோட எப்படி சேர்றாரு, சேர்ந்து இந்த குற்ற செயல்கள் எல்லாம் எப்படி ஈடுபட்டு உருவாகி வாராரு அப்படிங்கிறத ஒரு சைட்ல சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 வயது ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய அந்த பருவம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு பருவத்துல
என்ன விஷயங்கள் எல்லாம் செய்கிறாரு, இந்த கமிட்டி பாடத்தில் என்ன எல்லாம் நடக்கு, இந்த நண்பர்களுக்குள்ளால என்ன நடக்கு, என்ன குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40 வயசு அந்த காலகட்டத்தில் வந்து அதுதான் அந்த கடைசி ஸ்டேஜ். அதில் வந்து இவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து இந்த படத்தில் இருக்கும். இந்த காட்சிகள் எல்லாமே அருமையாக வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ இப்படி வந்து துல்கருக்கு ஃபோன் வந்த உடனே ஓகேன்னு சொல்லி வச்சிருவாரு, வழக்கம் போல வச்சிருவாரு. அங்கேருந்து குரல் பேசுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் ஃபோன் வரும். மறுபடியும் ஃபோன் வந்து அதே மாதிரியான குரல் கேட்கும். யாரையும் எனக்கு நம்ப முடியலடா, நான் வந்து அப்படி செஞ்சிருக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் விநாயகன் பேசிட்டு இருப்பாரு. பின்னால இருந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு அடி ஓசை வந்து கேட்கும், பலமாக ஒரு அடி ஓசை கேட்கும். அவ்வளவுதான், விநாயகனுடைய குரல் வந்து கேட்காது. பின்னணியில வந்து ஒரு ரிங் டோன் மட்டும் வந்து கேட்கும். இதை கேட்ட உடனே வந்து துல்கருக்கு வந்து விநாயகனுடைய பேர் வந்து கங்காவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து தேடி துல்கர் வந்து ஊருக்கு வந்து கிளம்பி வரார். கிருஷ்ணா ஊருக்கு கிளம்பி வரும்போது இவர் வந்து அந்த பழைய விஷயங்களை வந்து நினைச்சு பார்க்குறாரு. அதுல தான் இந்த எப்படி இந்த கேங்ஸ்டர் டீமுக்குள்ளால சேர்ந்தாங்க இந்த விஷயங்களை வந்து பேசப்படுது. இந்த சின்ன வயசுல பார்த்தீங்கன்னு சொன்னா பாலன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த கேரக்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபர். பாலன் அப்படிங்கிறவர், அந்த மணிகண்டராஜன் அப்படிங்கிறவர் தான் ஆக்டர் தான் இந்த பாலன் கேரக்டரை வந்து கையாண்டிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான நடிப்பு. இதில் வந்து யாருடைய நடிப்பையும் வந்து குறைவான நடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அற்புதமாக வந்து நடிச்சிருப்பாரு. இந்த கமிட்டி பாடத்தில் உள்ள இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேட்டர்களில் போய் பிளாக்ல டிக்கெட் எல்லாம் வைப்பாங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபடும்போது அது வந்து அங்கே ஒரு கைகலப்பாக வந்து மாறும். கைகலப்பாக மாறும்போது அந்த இடத்துல தான் இந்த பாலன் வராரு. பாலன் வந்து எல்லாரையும் வந்து அடித்து விரட்டக்கூடிய ஒரு சீன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அடி வாங்கக்கூடிய நபர் வந்து சௌபின், நம்ம மஞ்சுமல் பாய்ஸில் நடிச்சிருப்பார்ல சௌபின், அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுவார். விஷயத்தை சொல்லும்போது இந்த சௌபின் ஒற்றைக்கு வந்து இந்த இதில் ஈடுபட்ட நபர்கள் யார் இந்த பையனை வந்து அடித்தாங்களோ அவரை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிடுவார். துவம்சம் பண்ணிட்டு இவங்க வந்து அடி வாங்கிட்டு வந்து இந்த ஊருக்குள்ளால போவாங்க. ஊருக்குள்ளால போனோன்னா பாலன் வந்து பார்ப்பாரு. பாலன் பார்த்துட்டு யார்டா அவங்கள அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பா ஓடி வருவார். ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சௌபின் வந்து அந்த இறைச்சி வெட்டக்கூடிய ஒரு நபர், இறைச்சி கடை வச்சிருக்கிற ஒரு பீஃப் விற்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அங்கே நின்றுட்டு இருப்பா. இவனா சொல்லி காட்டி கொடுத்தோன்னே பாலன் இறங்கி அப்படி சட்டையெல்லாம் கலத்திட்டு அப்படி அடிக்க போகும்போது தான் தெரியுது சௌபின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கராட்டை மாஸ்டர் போல் இருக்கு. ஒரு கராட்டை ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு அடி பின்னி வாங்குவார். பாலனை பின்னி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலனுக்கு கையில் இந்த தராசு கிடைக்கும். தராசை எடுத்து அடியோன்னு அடிச்சு துவம்சம் பண்ணிடுவார். துவம்சம் பண்ணிட்டு கம்மட்டி பாடம் பையன்மார் இடத்துல களி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே டீமா வந்து ஊருக்குள்ளால போவாங்க. இது வந்து ஒரு பகையாக வந்து வளரும். இந்த சௌபின் வந்து இவனோட எப்படியாவது அடிக்கணுமே அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க ஊர்ல வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கு, கோயில் திருவிழா நடக்கு. கோயில் திருவிழாவில் வந்து விநாயகன் வந்து டான்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டு இருக்காப்புல. அந்த காட்சிகள்லாம் நல்லா இருக்கும். நம்ம ஊர்களில் வந்து முன்னால வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால நம்ம பார்க்கக்கூடியது மாதிரி அந்த பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடிய இதெல்லாம் இருக்கும், விநாயகன் ஆடக்கூடியதெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த டைம் பார்த்து வந்து சௌபின் வந்து வாராப்பில் இந்த ஊர் பகுதியில் அப்படி வந்து அப்படியே ஒதுங்கி நின்று இவனோட அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது விநாயகனும் துல்கரும் வந்து வாராப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளை காட்டி கொடுத்தாச்சு. ஆளை காட்டி கொடுக்கும்போது வந்து அடிக்கிறதுக்கு வந்து தயாராகி நிற்கும்போது ஏற்கனவே இவங்க கூட இந்த பழகக்கூடிய மூத்தவராக இருக்கக்கூடிய பாலன் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் கூட சேர்ந்து இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறது, யாரையாவது மிரட்டணும்னா போய் மிரட்டுறது, சாராயங்காச்சு கொடுக்கறத கொண்டு போய் விநியோகம் பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பாலன் வந்து பண்ண தொடங்கி இருக்கிறாரு. இப்போ பாலனு கையில எப்பவுமே ஒரு கத்தி இருக்கும். எப்படி குத்தணும், இப்படி இழுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல வந்து சொல்லிட்டே இருப்பார். இதை பார்த்த துல்கரும் விநாயகனும் பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களே ஒரு கத்தி எடுத்து வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி இருக்கும். எப்படி குத்துறான் பாரு, எப்படி அடிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பின்னால வந்து இந்த கத்தியை வந்து எடுத்து வச்சிருப்பாப்ல. அப்போ வந்து அங்கேருந்து வந்து இவங்க அடிக்க வரும்போது அங்கேருந்து வந்து போலீஸ் வண்டி வரும், போலீஸ் வேன் வரும். போலீஸ் வேன் வந்த உடனே
இந்த அடிக்க போன சௌபின் வந்து ஓடுவாப்புல, தெரியாத மாதிரி வண்டி எடுத்துட்டு போயிடுவாப்புல. போனவொன்னே வந்து போலீஸ்காரங்க வந்து இவங்கள வந்து விரட்டி கேட்பாங்க, என்னடா பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்து முன்னுக்கு பின் முரணாக வந்து விஷயங்களை சொல்லும்போது விநாயகனை பிடிச்சு அடிக்கக்கூடிய ஒரு சீன் வந்து நடக்கும். இதை வந்து பொறுக்க முடியாம நிற்கக்கூடிய இந்த துல்கர் வந்து பின்னால ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய கத்தி எடுத்து அந்த போலீஸ்காரரை ஒரு குத்து, அவ்வளவுதான். போலீஸ்காரர் வந்து ஸ்பாட்ல இறந்துருவாரு. இந்த இதுல வந்து கைதாகி துல்கர் வந்து ஜெயிலில் இருப்பார். ஜெயிலில் இருந்து அப்புறமா காட்டக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40 வயசில் வந்து ஜெயிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு காட்சியை வந்து காட்டுவாங்க. அப்போ வந்து துல்கர் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியாவது இவனை வந்து இந்த கேங்குகள்கிட்டேருந்து மீட்டு எப்படியாவது பாதுகாப்பாக இவனை வேற ஏதாவது இதில் கொண்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலே வந்து இவனுடைய அப்பா அம்மா எல்லாருமே இருப்பாங்க. அப்போ ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்பா வந்திருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகனுடைய நண்பர்கள் வந்து கார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க துல்கரை வந்து கூட்டிட்டு போகிறதுக்காக. இவங்கள பார்த்த உடனே துல்கர் வந்து நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை அனுப்பிட்டு நண்பர்கள் கூட கிளம்பி வந்து போயிடுவார். அப்பா வந்து ரொம்ப நிராசையாக, அவ்வளோதான், இவனை வந்து ஏதாவது பண்ணலான்னு நினச்சோம், இவன் வந்து தேரமாட்டான் அப்படிங்கிற ஒரு நிராசையோட வந்து கிளம்பி போவார். இப்படி ஜெயிலேருந்து வெளிவரக்கூடிய துல்கர் பார்த்திங்கன்னா நண்பர்களோட சேர்ந்து பழையபடியே வந்து அந்த சாராயம் கடத்தி கொண்டு போகிறது, அப்புறம் வந்து யாரையாவது மிரட்டணும்னா மிரட்டுறது, இந்த கட்ட பஞ்சாயத்து விஷயங்களில் வந்து ஈடுபடுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருப்பார். இதுக்கடையில் இந்த பாலன் வந்து ஒரு இதில் வந்து ஒரு தகராறில் வந்து லாரி இடித்து வந்து கொல்றது, அந்த சீன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாலனை வந்து திருமணம் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோசா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து பாலனை திருமணம் பண்ணுவாங்க. அந்த காதல் திருமணம் தான். இந்த ரோசா வந்து இந்த வீட்டில் வந்து ஏறுறது, இந்த ரோசாவை பிடிக்காம பாலனுடைய அம்மா வந்து பேசுறது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ரோசா எப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து உருவாகி வாராங்க அப்படிங்கிறதெல்லாம் அருமையான காட்சிப்படுத்துதெல்லாம் இருக்கும் இந்த திரைப்படத்தில். அப்போ இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் விநாயகனை தேடி துல்கர் வந்து ஒவ்வொரு இடமா வந்து போயிட்டு இருக்கிறாரு. சம்பந்தமான எல்லா இடத்துலையும் வந்து போயிட்டு இருக்கிறாரு. எங்கேயுமே பதில் இல்லை. கடைசியாக விநாயகனை எப்போ பார்த்தீங்க, கங்காவை எப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி இவர் கேட்டுட்டே இருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க, அவன் இப்படி குடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கான், அவனை விடு, அவனை நீ தேடாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இவன் ஒவ்வொரு பழைய விஷயங்களாக நினச்சிட்டே இருப்பான். பின்னணியில் வந்து பழைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகனுடைய நடிப்பு வந்து சொல்லணும், ரொம்ப ரொம்ப அற்புதமான நடிப்பு. ஒரு மகா நடிகனாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாப்புல. நம்ம இந்த கங்கா அப்படிங்கிற கேரக்டருக்கு வேற யாரையுமே நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான நடிப்பு. துல்கரும் சரி விநாயகனும் சரி போட்டி போட்டு நடிச்சிருப்பாப்புல இந்த திரைப்படத்தில். ஒவ்வொரு கேரக்டருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சியை சொன்னால் இதனுடைய விறுவிறுப்பு வந்து போயிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சொல்லலை. இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநில அவார்டு விநாயகனுக்கு வந்து கிடைச்சது. அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 இசையமைப்பாளர்கள், அதில் ஒரு இசையமைப்பாளர் வந்து விநாயகன். நான் துவக்கத்தில் பாடின புழுப்புலிகள் பக்கி பருந்துங்கள் அப்படிங்கிற பாடலை வந்து இசையமைச்சது நம்முடைய விநாயகன் வந்து ஒரு மகா கலைஞன். இது மாதிரி ஒரு 50-60 பாடல்கள் என்னுடைய கையில் இருக்குது, நான் இசையமைச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து விநாயகன் வந்து ஏற்கனவே சொன்னதை நான் பல இன்டர்வியூக்களில் வந்து நான் கேட்டிருக்கேன். இதில் மற்ற 2 இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார், ஜான் பி வர்கீஸ் அப்படிங்கிற 2 இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. இதனுடைய கேமரா எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி வந்து மது நீலகண்டன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஏரியல் ஷாட் எல்லாம் பண்ணுறது, அப்புறம் வந்து விநாயகனை வந்து ஒரு மாதிரி மனச்சஞ்சலத்துக்கு ஆளாகி வந்து ஓடக்கூடிய இடம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பார். அது மாதிரி அந்த கமிட்டி பாடம் அப்படிங்கிற இடத்த வந்து காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய விதம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இசையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பின்னணி இசை எல்லாமே எப்படி வந்து சாதாரண மக்கள் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க, இது ஒரு ரியல் ஸ்டோரியிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் வந்து இந்த கதை. 2 மணி நேரம் 52 நிமிஷம் இந்த திரைப்படம் ஓடுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கும் அந்த கமிட்டி பாடங்கிறது எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னைக்கும் வந்து இப்படிப்பட்ட பகுதிகளில் எப்படி வந்து ரியல் எஸ்டேட்டுகள் வளர்ந்து இன்னைக்கும் அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதிகள் எப்படி தாழ்ந்து போயிட்டுருக்கு. ஏன்னா
ரியல் எஸ்டேட் வரும்போது வந்து அவங்களுடைய பில்டிங்கள் வந்து என்ன சொல்கிறது, சிமெண்ட் கட்டிடங்கள் வந்து மேலே மேலே போயிட்டுருக்கும். இவங்க வந்து கூனி குறுகி ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. வரக்கூடிய தண்ணி எல்லாமே இவங்க வீடுகளுக்கு தான் வரும். இந்த மாதிரியான ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து அட்டகாசமான ஒரு கதையாக வந்து ராஜீவ் ரவி வந்து தந்திருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த திரைப்படத்தை வந்து நிச்சயமாக பாருங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள். அது புது புது விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லும். அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான சினிமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக போடுங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.